இன்றைக்கி என்ன வீடியோனா லாங் வீடியோ தான். இன்றைக்கி லாங் வீடியோவில் நான் என்னென்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு நான் லைவாக சொல்கிறேன். எல்லாம் பேசுகிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து ஒடிசாவில் வந்து எப்படி நாங்கள் இருக்கோம் தமிழ் பிள்ளைங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கள. அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், உதவியாகவும் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடை விட இங்கே ஒடிசா எப்படி இருக்குன்னு நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. அதனால் நான் ஒரு தமிழ் பொண்ணு அனுபவித்ததுனால உங்களுக்கு நான் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். என்ன நான் அனுபவிச்சிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கோம், போகலான்றேன். சரி வாங்க பேசலாம், என்ன பேசலான்னு கேளுங்க. நீங்கள் தமிழ்நாடு பொண்ணுங்க வந்து ஏன் இங்கே ஒடிசா பசங்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு சூழ்நிலையான கஷ்டத்தில் வந்திருக்காங்கன்னா, லவ் பண்ணி தாங்க எல்லோரும் வருவாங்க. தெரிஞ்சே வருவாங்களா? எல்லோரும் லவ் பண்ணிட்டு தான் வருவாங்க, தெரிஞ்சே யாரும் ஏமாற மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ் பொண்ணு வந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டங்க. நம்மளை மாதிரி மில்லெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, ஒரு வேலைக்கு என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு காசு. ஒரு வீடு கட்டுறதுக்கு வேலைக்கு போனாலும் ரொம்ப கம்மியான காசு. நம்மளை மாதிரி வீடு கட்டுற வேலைக்கு போனால் எவ்வளோ காசு கொடுப்பாங்க? நம்ம ஊர்லலாம் 1000 இப்படி 1000 ரூபா கூலி வேலைக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. அது மாதிரி மேனேஜருங்களுக்குலாம் 1500 கொடுப்பாங்க. இங்கே வந்து எவ்வளோன்னா, இங்கே வந்து கூலி வேலையாளுக்கு வந்து கீழே பார்க்குறவங்க வந்து இந்த சிமெண்ட் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து வெறும் 300 தாங்க சம்பளம். 300 மேலே சம்பளம் இங்கே இல்லை. கட்டிடத்து வேலைங்கெல்லாம் அந்த கொத்தனார் வேலையும் கட்டிட வேலையும் ஒன்று தான். அதனால் இங்கே வந்து கட்டிடத்துக்கு வேலைக்கு வந்து 300 தாங்க சம்பளம். நம்ம ஊரில் மாதிரி 1500 இங்கே கிடையாது. மேஸ்திரிங்களுக்கு வந்து 1500. இங்கே மேஸ்திரி உங்களுக்கு எவ்வளோன்னா 1000 ரூபா, 500 ரூபாயா. அதே மாதிரி கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து 300. அதை விட பொண்ணுங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்னா, ஒடிசாவில் பெருசாக பொண்ணுங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. இந்த வீடு கூட்டுற வேலை, இந்த பாத்திரம் கழுவுற வேலை, இந்த வேலை தான் நிறைய அதிகமாக இருக்குது. வீடு கூட்டுற வேலைக்கு போனாலும் ஒரு வீட்டில் கொடுக்குற சம்பளம் வந்து பத்தாது. 4 வீடு 3 வீடு நம்மளாம் பிடிச்சி வச்சுட்டு வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படியாகும். அதாவது எத்தனை வீடுக்கு எவ்வளோ காசு வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3-4 வீடுக்கு வந்து மாதம் 5000 தாங்க வரும். 5000 தாங்க வரும். என் பையன் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பேசி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பையன் இதில் விட்டு இப்போ 5 வீடு பிடிச்சாலும் கூட 5000 தாங்க வரும். அதுக்கு மேலே இங்கே காசெல்லாம் இல்லைங்க. ஏன் இவ்வளோ காசு எதுக்கு இப்படி கம்மியாக கொடுக்குறாங்க ஒடிசாவில் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்த ஒடிசாக்கு கிடையவே கிடையாதுங்க. இது வந்து சின்ன ஒரு நாடு மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஊர் மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி தான் காசு கொடுப்பாங்க தவிர நம்ம அதிகமாக நம்மளுக்கு யாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி கம்பெனியில் வேலைக்கு போனோமா, கம்பெனியில் ஒரு 400 500 சம்பாதிச்சோமா, மாதம் 12,000 வாங்கினோமா, அதை குடும்பத்தை பார்த்தோமா, அதுக்கு கட்டுப்படியாகும். இங்கே வந்து எவ்வளோ காசு வாங்கினாலும் குடும்பத்தை ரன் பண்ணவே முடியாதுங்க, கட்டுப்படுத்தவே முடியாது குடும்பத்தில். ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஒடிசாவுக்கும். ஏன்க்கா நீங்களே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அதே ரொம்ப கஷ்டங்க. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வரலாம். நான் வந்து இன்ன வரைக்கும் இங்கே எங்கள் வீட்டில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து நான் தமிழ்நாடு போனதே கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2.5 வருஷம் ஆக போகுது. இதோட 2.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. என் பையன் 1 வயசில் இருக்கையில் வந்தோம். இப்போ வந்து 2.5 வயசு ஆயிடுச்சு, 3 வயசு ஆக போகுது இப்போ வந்து என் பையனுக்கு. இன்னும் நான் தமிழ்நாடுக்கே போகலை. ஏன்னா காசு பிரச்சனைனால தாங்க நாங்கள் போகலை. ஏன்க்கா நீங்கள் காசு பிரச்சனைனால போகலை, ஒரு 1000-2000 கூட போயிடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அவ்வளோ காசும் கூட எங்கள்கிட்ட இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்து கடை வாங்கியிருக்கோம், அது வாங்கியிருக்கோம், இது வாங்கியிருக்கோம். எல்லாமே கட்டணும். கட்டினா தானே நம்ம வந்து நாளைக்கு அப்புறம் ரொம்ப விட்டு நம்மளுக்கு அதிகமாகி போயிருங்களே. அதனால் நாங்களும் வந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் காசு சம்பாதிக்கிறது, சாப்பிட்றதுக்கு, இந்த கடன் கொடுக்கறதுக்கு, இதுக்கே எங்களுக்கு சரியாக போயிடும். அதனால் நான் ஊருக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் கொஞ்சம் முன்னேற முடியும். யூடியூப்பில் வந்து எங்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் உங்கள்கிட்ட. பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல உதவியை வந்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். எத்தனையோ பேர் வீடியோ பார்ப்பீங்க,
அக்கா தங்கச்சியோ என்னுடைய நண்பர்களோ எத்தனையோ பேர் வீடியோ பார்ப்பீங்க, எல்லாருக்கும் என் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க கைஸ். எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல வீடியோவில். நான் பேசாளுக்கு எனக்கு தெரிஞ்சதை பேசி விடுறேன். என் பையன் வேற அங்கே அழுகுறாங்க கைஸ். நான் வந்து இதுக்கு மேலே வீடியோவை நான் சொல்லிக்கிறேன். நான் இன்னொரு வீடியோ லாங் வீடியோ போடையில் உங்களுக்கு நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஒரு சில ஏன் எவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு. என் பையன் அழுகுறான், நீங்களே பார்த்தீங்களே எவ்வளோ நேரம் சவுண்டு கேட்குதுங்களா, அழுகுறான். இன்னொரு நாள் நான் நல்லா உங்கள்கிட்ட நல்லா தெளிவாக பேசுகிறேன். நிறையா ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு ஷேர் யார்கிட்ட ஷேர் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நான் இன்னொரு லாங் வீடியோவில் நான் பார்க்குறேன் கைஸ். பாய். மறக்காமல் என் சேனல் எப்போ தான் பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.